என்னட்டி நேற்று சத்தம் போட்டது இன்னைக்கு நீயா தேடி வீட்டுக்கு பக்கம் வந்திருக்க ஏக்கா? அது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, இந்த மல்லிகா வீடும் அருவி வீடும் பேசாம தானே இருந்தாங்க. பேசிக்க மாட்டாங்களே, அந்த பண விஷயம்தான் இன்னும் கொடுக்கவே இல்லை. அப்புறம் எப்படி பேசிக்குவாங்க? 5 லட்சம் கொடுத்தா தானே அவங்க தீராத இதுடி, அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. அதுவும் அருவி இருக்காளே கோவக்காரி, பேசவே மாட்டா, பேசவே கூடாதுன்னுலாம் சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன சரி என்ன சொல்ல வர்ற? இப்ப 2 பேரும் பேசிக்க மாட்டாங்களா? என்னக்கா சொல்ற? பேசிக்க மாட்டாங்கன்னு தெரியும், ஆனா இன்னைக்கு நான் பார்த்தது உண்மையா பொய்யான்ல ஆனா தெரியல. என்ன பார்த்தேன்னு சொல்லு, உண்மையா பொய்யா நான் சொல்றேன். அக்கா, அருவி மல்லிகா வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தா, அப்ப நான் பார்த்தது பொய்யா? சுடிதார் போட்டிருந்தா, ஹேண்ட்பேக் போட்டிருந்தா, ஆனால் அருவி தான். முடி நீளமாக இருந்துச்சு. பவிக்கும் முடி நீளம் இல்லை, ஐஷுக்கும் முடி நீளம் இல்லை. அப்படியே இருந்தாலும் சுடிதார் போட்டு ஹேண்ட்பேக் போட்டு போகிறது ஐஷுவாக இருக்கலாம் இல்லை பவியாக இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் முடி நீளமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அருவியே தான். அவள் தான் போனா, நான் பார்த்தேன். மல்லிகா வீட்டுக்குள்ளே இருந்து போனான். உண்மையா பொய்யான்னு தான் எனக்கு தெரியல, அதான் கேட்டேன். அருவியும் மல்லிகா வீடும் பேசிக்க மாட்டாங்க, சண்டை கொஞ்ச நாளா. அப்புறம் எப்படி அருவி மல்லிகா வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வரணும்? அதாக்கா எனக்கு ஒரே சந்தேகம். உங்ககிட்ட கேட்டு போகலான்னு வந்தேன். நேரடியாக மல்லிகாட்ட கேட்டு போடுவேன், ஆனால் அவள் ஒரு மாதிரி பொய் கூட சொல்லுவா. முன்ன மாதிரியெல்லாம் இல்லை மல்லிகா, எல்லாத்தையும் மறைச்சே பேசுகிறா. சரியாகவே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஏன்னா நீ ஆல்ரவுண்டர், உனக்கு எப்படியா இருந்தாலும் விஷயம் தெரிஞ்சிடும். சரி, அதான் உனக்கு எதுவும் எந்த விஷயமும் தெரியுமோ என்னமோன்னு தான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேங்க்கா. ஒருவேளை அவ்வளோ 2 பேரும் பேசிக்கிட்டாளுகளா? உன் கண்ணை போய் நல்லா கண்ணாஸ்பத்திரியை பார்த்து செக் பண்ணு. ஐசுவாக இருக்கும், காலேஜ் போயிருப்பாடி. பவித்ராவா இருக்குமா? அவளுக்கு முடி நீளம் இல்லையே. பவித்ராளுக்கும் குட்டையாக தான் இருக்கும், நம்ம பவிக்கும் முடி குட்டையாக தான் இருக்கும். எப்படி போயிருப்பா? அந்த மாலதி இதுவும் போயிருப்பாடி. அங்கே உள்ள என்னமோ வாங்க போனாலோ. அந்நேரம் பார்த்தேன் மாலதி ஆட்டு சாணி கூட்டிக்கிட்டு இருந்தான் அந்த பக்கம். எப்படி போவா? கிறுக்கு மாதிரி பேசாதக்கா. நான் என்னமோ உன்கிட்ட பொய் சொல்கிற மாதிரி உண்மையாக தான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு தான் சந்தேகமாக இருக்குது. அது யாராக இருக்கும்னே தெரிய. யாரா வேணா இருந்துட்டு போகுது போ. நாம் எதுக்கு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு? எனக்கே நீ சொல்கிறது புரியவே இல்லை. ஆமாம், ஏண்டி ஒருவேளை அருவியாக இருக்குமா? அதை தான் நானும் சொல்கிறேன். அருவியாக இருக்குமா? இல்லை, அருவி காது கொடுத்து வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டு பார்த்தேன். புள்ள சத்தம் கேட்குது. மல்லிகா என்னமோ பிள்ளைய வச்சு கொஞ்சிட்டு இருக்கா. ஆனால் அருவி கையில் வெளியில் போகும்போது பிள்ளை இல்லையே. ஒரு வேளை பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்குதோ, மல்லிகா வச்சிருக்காளோ, அப்படிதான் நினைக்கிறேன். என் செல்லம் பட்டு தங்கம் அப்படி இப்படின்னு சொல்லி மல்லிகா ஒரே கொஞ்சலாக இருந்துச்சு. அதான் எனக்கே சந்தேகம். உங்ககிட்ட வந்து கேட்கலாம்னு வந்தேங்க்கா. மண்டே வெடிச்சிடும் போல இருந்துச்சு. சரி விடுக்கா, யார் வீட்டுக்குள்ளேயே போகிறாவ வாராவ, என்னத்துக்கு நமக்கு ஒரு சந்தேகம்தான். அதான் உன்கிட்ட கேட்டு போகலான்ட்டு வந்தேன். சரி விடு. என்னடி எனக்கே மண்டை குழப்பம் உருவாக்கிட்டு விடுன்னு போக பார்க்குற? எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். அருவி தான் மல்லிகா வீட்டுக்குள்ளே போனாளா வந்தாளான்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். என்ன பண்ணுற? போய் பார்த்துட்டு வர்றியா மல்லிகா வீட்டில் இருக்காளா இல்லையான்லன்னு? நான் என்னம்மா போய் பார்ப்பேன்? நான் என்னன்னு போய் பார்க்க? மல்லிகா வீட்டுக்கு போகவே மாட்டியாக்கும்? பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு போக மாட்டியா? போவேன் தான். அவள் தான் முன்ன மாதிரி எதுவுமே பேச மாட்டா, உண்மையே சொல்ல மாட்டாளேக்கா. பின்ன நான் ஏன் போக? அதோட அந்த மயில் இருக்காப்லையே, இன்னும் ஊரு கதை பேச வந்துட்டிங்களா, உலகத்து கதை பேச வந்துட்டிங்களா, நம்ம வீட்டில் அதை இதெல்லாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிடுவாப்ல. அது வேற சங்கடமாக இருக்கும். அதனாலேயே அங்கிட்டு போக மாட்டேங்க்கா. ஆமாம். ஏட்டி, இப்போ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ மல்லிகா வீட்டுக்கு போகிற, அங்கே
அங்கே என்ன ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு வார. புரியுதா? போ, கிளம்பு. ஏக்கா, எப்படி நான் பார்க்க? என்னத்த போய் பார்க்க சொல்லிட்டு இருக்க? மாமா, என்னத்த போய் பார்க்க சொல்லிட்டு இருக்கிற உன்னையா? ஏங்க ஒரு சந்தேகங்க. என்ன? அது ஒன்றும் இல்லை. அருவி மல்லிகா வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போனாலாம். ஒருவேளை மல்லிகாவும் அருவியும் பேசிக்கிறாள்வளா? எனக்கு இது தெரிஞ்சாகணும். பணம் எது கம்கமாக கொடுத்துட்டாங்களோ 5 லட்சத்தை? ஏன்னா மல்லிகா தங்கச்சி வாங்காம விட மாட்டா, அது தெரிஞ்ச விஷயம். மல்லிகா தங்கச்சி கொடுக்கலன்னா அவ்வளோதான் சொல்லிட்டா. ஒருவேளை பணத்தை வாங்கியாச்சோ? எனக்கு சந்தேகமா இருக்கு. 2 ஊடும் கூட்டணி ஆயாச்சுன்னு நினைக்கிறேன். இந்தா இவ பார்த்துட்டு வந்து சொல்றா, அருவி மல்லிகா வீட்டுக்குள்ள இருந்து போறாளாம். மல்லிகா வீட்டுக்குள்ள பிள்ளை சத்தம் கேட்குதான். அப்ப அருவியோட பிள்ளை தானே உள்ள இருக்கு. அருவி விட்டுட்டு தானே எங்க போறா? இது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன் அவையெல்லாம் சேர்ந்துட்டவனு உனக்கு இங்க குத்துதோ கொடையுதோ? அவைய சேரக்கூடாது, அவைய யாரோட பேசக்கூடாது, அவைய தனித்தனியாக இருக்கணும். இல்லை போட்டி வேலையை பார்த்துட்டு வந்துட்டான். நல்லா போய் வேவு பார்க்க சொல்றியாக்கும் அந்த பிள்ளையா? ஆள் அப்பாரு. அவைய பேசுனா என்ன, பேசிட்டு உனக்கு என்ன? அவைய போகுது போகல, உனக்கு என்ன? உனக்கு என்ன அந்த வந்துச்சுன்னு கேட்கேன். எனக்கு என்னவா? 5 லட்சம் பணம் அவங்க மட்டும் வாங்கிக்கிறலாமா? அப்ப நமக்கு? ஏய், மயில் அன்னைக்கே கிருஷ்ணா கிட்ட பணம் வேணாண்டான்னு சொல்லிட்டானா. கிருஷ்ணா அதனால பணம் கொடுக்கலையாம். புரியுதா? கிருஷ்ணா பாவம் பார்த்து மயில் பணம்லாம் வேணாம் கிருஷ்ணா, வீடு கிருஷ்ணான்னு சொல்லிட்டானா. அதனால கிருஷ்ணா பணம்லாம் தரலையாம். இதுதான் நடந்த விஷயம். அவங்க இப்போ பேசிக்கிறாங்க, பேசிக்கல அது எனக்கு தெரியாது. அருவி போனா என்ன, போகலன்னா உனக்கு என்னன்னு கேட்குறேன். எப்படி இவ்வளோ பகையா இருந்தாங்க வச்சாக? அது எப்படி? எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்படி பகையா இருந்துட்டு திருப்புன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? என்னவா இருந்தா இப்போ உனக்கு என்னடி? ஆ மாமா, நீங்களும் வீட்டில் தான் இருக்கீங்களா? அட மல்லிகா, வா மல்லிகா, என்ன விஷயம்? இப்பதான் நானே வீட்டுக்கு வரேன். அந்த மண்வெட்டி இருந்தா கொடுங்க. பக்கத்தில் இந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு நாளைக்கெல்லாம் கொத்தனார் வரேன் இருக்கிறாவ. குழியை பறித்து நல்ல இடமா பார்த்து சாமி பூஜையை போட்டோன்னா அப்புறம் அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம்ல. அதுக்கு தான். அதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை. போ. என்னக்கா, அன்னைக்கு தான் மாமா எடுத்து கொடுத்தாவ, நான் தான் வச்சுட்டு போனேன். இப்போ இல்லைங்கிறீங்க. எதுவும் உடஞ்சி போச்சா? ஆமாம் ஆமாம், நான் தான் உடச்சி போட்டேன். தோட்டத்தில் சும்மா தண்ணி பாய்ச்சறதுக்காக எடுத்தேன்னா உடஞ்சி போச்சு. ஏய் முல்லை, ஆமாம், உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறேன்ல. ஏய் முல்லண்ணா, ஏன் உனக்கு இவ்வளோ பொய்? எங்கே உடஞ்சிச்சு? மல்லிகா, உடையெல்லாம் இல்லை, அந்த வாழை மரத்துக்கு கீழே இருக்கு, எடுத்துக்கோ. உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன உடையலன்னா? சொல்கிறீங்களா உடஞ்சி போச்சுன்னு? ஏய் இல்லடி பொடி. அரைஞ்சுன்னா அவ்வளோதாண்டி உனக்கு. மல்லிகா எடுத்துட்டு போனேன். அப்படின்னு உங்கள் தம்பி மேலே தம்பி பொண்டாட்டி மேலே அவ்வளோ அக்கறையாக்கும், அவ்வளோ உதவியாக்கும்? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். என்னால் உங்கள் வீட்டில் யாருக்கு சண்டெல்லாம் வேண்டாமாம்மா. பரவாயில்ல, எனக்கு மண் வெட்டி தராட்டி பரவாயில்ல. அக்கதை உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறாவல்ல, இருக்கட்டும், இருந்துட்டு போட்டும், நான் வாரேன். மல்லிகா, உடையெல்லாம் இல்லை, அவள் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கா. உடையெல்லாம் இல்லை, வாழை மரத்துக்கு கீழே இருக்கு, நீ எடுத்துட்டு. ஐயோ வேணாமாம்மா, எனக்கு அவ அப்படி சொன்னதுக்கப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு போவேன்னா என்ன? நான் தான் சுசிலா வீட்டில் வாங்கிக்கிறேன். ஏய் நில்லுடி. என்னக்கா? ஆமாம், நீங்களும் அருவி வீடு பேசிக்கிறீங்களா? நாங்களும் அருவி வீடுமா. அருவி என்னைக்குக்கா என்கிட்ட பேசுகிறா? அதான் ரொம்ப நாளாக சண்டையாக கிடக்கு. அருவி வீடும் நாங்களும் பேசிக்கிறீங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம்க்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. பார்க்குறதுக்கு அப்படியே அருவி மாதிரி இருந்துச்சு, அப்படியே மாற்றி பேசுகிறா. இவளுக்கு ஏன் இவ்வளோ பொய்ன்னு தெரியல. அருவியே தான் இப்படி மாற்றி பேசுகிறவர். அப்படியெல்லாம் இல்லைக்கா. உங்கள் வீட்டில் ஏதோ பிள்ளை சவுண்டெல்லாம் கேட்டுச்சாம்ல. யார் உங்கள் வீட்டு? என்ன பிள்ளை? பாய் பாட்டி இருக்குல்ல, அவிய பேரனை தூக்கி பவி கொஞ்சிட்டு இடந்தா. அப்படியா? மல்லிகா, இவ என்ன வேணாலும் கேட்பா, அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிட்டு இருக்கணுமா என்ன? போய் உன் வேலையை பாரு. இவளுக்கு தான் வேலை இல்லாமல் வெட்டியா சும்மானு ஒரு வேலையும் பார்க்க மாட்டா. எனக்கு நானும் உட்காந்துருப்பா. நீ எதுக்கு இவளுக்கு ஒன்னொன்னுக்கு பதில் சொல்லிட்டு கிடக்க? போய் உன் வேலையை பாரு மல்லிகா. சரிங்க மாமா. மண்வெட்டி எடுத்துட்டு போய் என்ன? இல்லை பரவாயில்லங்க மாமா, இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு போனா என்ன? வேண்டாம், நான் பக்கத்தில் அங்கே ஓசி வாங்கிக்கிறேன். நான் மூட்டை அக்கா வீடு, நான் மூட்டை மாமா வீடுன்னு சொல்லி தானே உங்கள்கிட்ட வாங்கிக்கிடலான்னு வந்தேன். ஆமாம், அவ 8 வீட்டில் போய் கேட்டாலும் இவன் கொழுந்தனா வீட்டில் இல்லையா அப்படின்பாவ. சரிங்க நான் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி நான் இங்கே எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப தப்பு. இந்த மனுஷனை காசுக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு நான் பாட்டாக படித்தேன். எம்பிட்டு வந்துடுற போது வாங்கிட்டு வாங்கன்ட்டு வாங்கிட்டு வந்தாரா, எனக்கு என்னான்னு போட்டு வந்துடுறாரு.
நான் தான் ஒவ்வொரு வீடாக ஓசி கேட்டுட்டு அலைஞ்சிட்டு திட்டு வாங்கிட்டு பாட்டு வாங்கிட்டு தெரியுறேன். ஏன் மல்லிகா அப்படியெல்லாம் பேசுற? இவ ஒருத்தி பேசுறான்ட்டு நீ ஏன் புலம்பிட்டு கிடக்க? ஆ, இங்கே உள்ளதை நீங்கள் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் எடுத்து வச்சுக்க. என்ன, அந்த சாந்தி சிட்டி கூட அங்கிட்டலாம் கிடக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சரியா? ஆமாம், நீங்கள் காசுக்கெலாம் ஒன்றும் வாங்க வேணாம். வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொடு. ஆ, நம்மோட தோட்டத்துக்கு என்னத்தை வச்சு தண்ணி பாய்ச்ச? ஆ, தெரியாம தான் கேட்குறேன். ஏய், வாக்கி அது பாட்டு இருக்கு, தண்ணியை போட்டுட்டா சல்லுன்னு அது பாட்டுக்கு போயிடும். அப்படியே நடிப்பட்டி. ஏன் அம்மா மல்லிகா, நீ எடுத்துட்டு போ. என்ன கவி, உங்க பேச்ச கேட்கவே மாட்டாவளாம்மா அம்மா. இப்படி பண்றாரு. இப்படிலாம் வச்சுக்காதேக்க. அடுத்தவே முன்னாடி நம்ம மானம் தான் பறக்கும். இப்படிலாம் இருக்கவே கூடாது. என் வீட்டுக்காரனை கிழிச்ச கொண்ட தாண்டவே மாட்டாருக்கா. மாமா என்ன உங்களை இப்படி பேச்சு பேசிட்டு போறாரு? பாவம்க்கா நீங்க. அட ஏண்டி கேட்குற? அவர் இன்னைக்கு நேற்று மட்டும் கிடையாது, எப்பவுமே இப்படிதான் போ. ஆமா, இப்படிலாம் வச்சுக்காதியே, மாத்துக்க. என்ன, நீங்க இல்லைங்கிறிய அவர் எடுத்து கொடுக்குறாரு. இப்படி இருந்தா என்ன ஆகும்?